Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தின் முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்வதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரள அரசு விண்ணப்பம் செய்திருக்கிறது. அந்த விண்ணப்பம் பரிசீலனைக்கு 28ஆம் தேதி மேற்கொள்வதற்கு பட்டியலிட்டிருக்கிறார்கள். இதற்குத்தான் தமிழக முதலமைச்சர் மீறி முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை கேரள அரசு முன்மொழிந்திருக்கிறது. கேரள அரசு முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த பரிசீலனை என்பது பட்டியலிடப்பட்டிருக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய பட்டியலில். இதுதான் தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மீறி முல்லை பெரியாறுல புதிய அணையை கட்டுவதற்கான கருத்துருவினை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய இந்த கடிதத்தின் முழு சாராம்சமாக இருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கேரள அரசு பின்பற்றுவதில்லை. இதன் காரணமாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசின் சார்பாக வலுவான அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே தலைமைச் செயலாளர் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் அந்த வனத்துறை நிபுணர் மதிப்பீட்டு குழுவுக்கு இது தொடர்பாக அனைத்து விதமான தகவல்களும் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் கேரள அரசுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய அந்த கருத்துருவினை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நிராகரிக்க வேண்டும். தமிழக அரசுடைய இசைவென்று எந்த விதமான புதிய கட்டுமானத்துக்கு புதிய தடுப்பணைகளுக்கான எந்த உத்தரவுகளையும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கக்கூடாது என்பதுதான் தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.